ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டி நகர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து தேவேஷ்க்கு ஸ்ரதனுக்கெல்லாம் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன். என்னென்ன பொருளாக வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சிருக்கும், தேவேஷ் வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கான். பட் ஸ்ரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15லேருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவருக்கு பேக், அவருக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். என்னென்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், என்ன பொருளாக வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட் கமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அக்கா இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எப்போவுமே உங்களை ஹாப்பியாக பாசிட்டிவாக அப்படி தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறத வந்து பார்க்க முடியல அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ்க்கு ஸ்கூல் பேக் தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பேக் எல்லாமே வந்து வாங்கிடுவோம். இந்த தடவை நிறைய வேலை இருந்ததுனால இது வந்து ஸ்கூல்லாம் இப்போ போயிட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கூல் போயாச்சு. இப்போ தான் வந்து புது பேக் வந்து வாங்கியிருக்கோம். வருஷம் தேவேஷ்க்கு எப்போவுமே ஸ்கூலுக்கு போகும்போது புது பேக் வந்து வாங்கி கொடுத்துருவோம். பட் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த பேக்கே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்கூல் போகும்போது பேக் புதுசாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல, எல்லாரும் புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்கன்றதுனால அவனுக்கு வந்து இந்த பேக் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1200 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி ஒரு 900க்கு வந்து வாங்கியிருந்தோம். புக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் வச்சு வாங்கியிருந்தாங்க. அவங்க அப்பா தான் வந்து இதை செலக்ட் பண்ணாங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் வந்து இருந்துச்சு. புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இது கண்டிப்பாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கு. இந்த லஞ்ச் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்று தான் ஆக்சுவலாக வந்து வாங்குவோம். அதே வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்து வச்சுருப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கல. அங்கே பேக்கெல்லாம் பெருசாக எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது தேவேஷ்காக ஸ்கூல் லஞ்ச் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 197க்கு வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா மெட்டீரியலாகவுமே கொஞ்சம் திக்காக வந்துருக்கு. நிறைய ஸ்பேஸுமே வந்து இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் கூட ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. கொஞ்சம் திக்காகவுமே இருந்துச்சு. அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது தேவேஷ்காக வாங்கினது இந்த 2 திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு பவுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆக்சுவலாக அவனுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சும்மா பென்சிலு, ஸ்கேல் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 99 ருபீஸ் வந்து வருது. இதில் பெருசாக ரேக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா அப்படியே இங்கே வெறும் பென்சிலு, இங்கே வந்து ஸ்கேலு, ஒரு பேனா வைக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து தேவேஷ்காக வந்து வாங்கியிருந்தது. ஆக்சுவலாக பேக் எல்லாம் வாங்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. 2-3 கடையில் பார்த்து வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக். ஆக்சுவலாக இதுவுமே தேவேஷ்க்கு தான். தேவேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன்லாம் வந்து போவான். அதனால் அவனுக்கு வந்து எக்ஸாம் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சரி, இல்லைனா டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அவங்க அப்பா வந்து ஒரு குட்டி பேக் வந்து வாங்கியிருந்தாரு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 200. இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 ரேக் தான். இதில் வெறும் எக்ஸாம் பேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனா, பென்சிலு, ஜாமெட்ரி பாக்ஸ் இது மட்டும் வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தாங்க. எல்லா வருஷமும் இந்த மாதிரி டியூஷன் போகிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு பேக் வந்து வாங்கி கொடுப்பாரு. அதனால் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷோட டியூஷனுக்காக வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரதனுக்காக வாங்கினது. ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜூன் 15லேருந்து ஸ்கூல் வந்து போகிறான். அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சாருக்காக ரொம்ப பார்த்து வாங்கின பேக் தான் ஆக்சுவலாக வந்து இது. இதோட கம்மி விலையெல்லாம் பேக் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700. தேவேஷ் ஸ்ரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி தான் போகிறான். இருந்தாலுமே புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ரொம்ப குட்டியான பேக் தான் பார்த்துருந்தேன். அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க அது அவனுக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பேக் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த பேக் அழகாக மாட்டியெல்லாம் சார் பார்த்தாரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவனுக்கு பேக்கெல்லாம் மாட்டி பார்க்கும்போது. ஆக்சுவலாக இது வந்து 3D பேக் போல் இருக்குது. அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ. நான் கேட்டவங்க 700 கொடுத்தெல்லாம் பேக் ஆக்சுவலி 900 சொல்லியிருந்தாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி 700க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் கேட்டது இவ்வளோ விலை கொடுத்து இவனுக்கு நம்ம பேக் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து குழந்தை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறான், அதனால் வந்து நல்ல பேக்காகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கியிருந்தாங்க.
அவள் சித்தி வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டா. வந்துச்சு அப்படின்னா புள்ள வந்து நான் வாங்கி கொடுக்குற பேக் தான் வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது வந்துச்சுன்னா அதை தான் வந்து கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவோம். அடுத்தது குட்டி பாக்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 41 rupees. இது இவர் என்னமோ பேனா பென்சில்லாம் வச்சு இப்போவே எழுதுகிற மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வமாக போய் சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்துட்டு இருந்தான். இது ஆக்சுவலாக வெளியில் தான் இந்த பேக் வந்து வாங்கியிருந்தோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இந்த இடத்துல கேல்குலேட்டர் வச்சு டைப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் இதை எடுத்துக்குவா அதை எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். டேய் வாடா, அவனுக்கு முதல்ல பாக்ஸ் தேவைப்படுமா இல்லையானே தெரிலன்னு சொல்லிட்டு சரி அவனோட ஆசைக்காக ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்ரதனுக்காக இதுதான் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வேற என்ன ஸ்ரதனுக்கு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேகு. ஆக்சுவலாக வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுத்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து குட்டியாக ஒரு பேகு. எனக்கு இதுக்கு தேவைப்படுமான்றது கூட தெரியல. சரி இருந்தாலும் சேஃப் அண்ட் சைடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி லஞ்ச் பேக் வந்து ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து இந்த பேக் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல, மற்றபடி லஞ்ச் பேக் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. அதனால் ஸ்ரதனுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டியாக ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். அவங்க அத்தை வந்து போன தடவை வரும்போதே அவனுக்கு வாட்டர் பாட்டில்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. தேவேஷ்க்கு ஒன்று அவனுக்கு ஒன்று. போன தடவை லீவுக்கு வரும்போது வாங்கிட்டு போனாங்க. அதனால் 2 பேருமே அவங்க அத்தை வாங்கி கொடுத்த பாட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் வாட்டர் பாட்டில் வந்து நான் வந்து வாங்கலை. இந்த லஞ்ச் கூட மட்டும் ஸ்ரதனுக்காக வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது ஸ்ரதனுக்கு வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில். ஆக்சுவலாக இது வந்து 260. சார் வந்து அடிக்கடி ஜூஸ் நிறைய குடிப்பார். அதனால் மேபி ஸ்கூலுக்கு ஏதாவது போனால் ஜூஸ் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் அப்படின்றதுக்காக அவனுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 261. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, உள்ளே வந்து ஸ்டீல் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை இதில் சிப்பருமே வந்துருக்கு அப்படின்றதுனால இது வந்து வாங்கியிருந்தேன். நல்ல வெயிட். ஆக்சுவலாக எனக்கு வந்து கண்ணாடியில் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னேன். இவர் தான் வந்து வேண்டாம், அது ஏதாவது உடச்சிட்டானா என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அவன் வீட்டிலே யூஸ் பண்ணுற ஜூஸ் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான். ரொம்ப சேஃபாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான், ரொம்ப பத்திரமாக எடுத்து வைப்பான். அதனால் அவன் உடைக்கலாம் வந்து மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பிளாஸ்டிக்கில் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் அவங்க அப்பா வந்து வேண்டாம், கண்ணாடி அதுவே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இது வந்து அவனுக்காக ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுத்து அனுப்பலான்னு வாங்கியிருக்கேன். பட் ஜூஸ் வந்து ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேவா வந்து இருக்கும். பட் அதுக்கு மேலே அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இது சேஃப் அண்ட் சைடுக்காக தான் சும்மா வந்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அவங்க அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இல்லை. அதுவுமே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி உள்ள ஸ்டீல் இருக்க மாதிரி தான். அடுத்தது வந்து இந்த காரு. நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்ரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை வந்து இருக்குது. அவனுக்காக நாங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தேவேஷோட பொம்மை யாராவது பார்க்க வரவங்க வாங்கி கொடுத்தது இந்த மாதிரி தான். பட் இப்போல்லாம் வளர்ந்துட்டால, அதனால் சரவணா ஸ்டோர் போகும்போது எப்போ போனாலும் இந்த மாதிரி காரு, டிராக்டரு, அதுக்கப்புறம் ஜேசிபி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வருவான். இது வந்து பார்த்திங்கன்னா 99 rupees. இந்த கார் ரொம்ப நான் வந்ததுலேருந்து தேடிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பா பேக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு போல். காலையில் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கான். பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவான். இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்காக வந்து வாங்கினது. இதுதான் சார் வந்து June 15 அன்னைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போக போகிறாரு. அடுத்தது வேறு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு லஞ்ச் பேக்கு. இவருக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து லஞ்ச் பேக் வந்து வாங்கி கொடுப்பேன். இந்த தடவை அவரே கேட்டிருந்தாரு, தங்கம் பேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 264. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக பேகு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்பேஷியஸாகவே வந்து இருக்குது. நான் தான் கொஞ்சம் பெருசாக எடுத்தேன். ஏன்னா அவர் வந்து அந்த 3 அடுக்கு கேரியர் வந்து எடுத்துகிட்டு போவாரா. எனக்கு சில டைமில் 2 பொரியல் இல்லை 3 பொரியல் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னா, சாலடெல்லாம் வைக்கிறேன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பத்துறது கிடையாது. அதனால் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது நான் தான் வந்து வாங்கினேன். இதுலேயே பிளாக்கு ப்ளூ இருந்துச்சு. எனக்கு ப்ளூ கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரெண்டுமே வந்து ப்ரைஸ் ஒன்று தான். பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்றதுனால அவருக்காக வந்து இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வேறு என்ன வாங்கினேன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது எதுக்காக 215. இது 4 ரேக் வந்து இருந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வரும்போது தான் இது வந்து வாங்குவேன். ஏன்னா இங்கேருந்து அவங்களுக்கு போகும்போது போட்டு கொடுத்து அனுப்புறதுக்காக எப்போவுமே வாங்கி மேலே வந்து போட்டு வைப்பேன். பட் இது எனக்கு தேவைப்படும். வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணி உள்ளே போட்டு வைக்கிறோன்னா இது மூடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். டீனரில் வாங்குறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே அடிக்கடிலாம் வந்து வாங்க மாட்டேன். பட் இது எனக்கு தேவைன்னு தோணுச்சு. அதனால் வந்து இது வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 195 போட்டிருக்காங்களா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 129. அதான் பார்த்தேன், என்னோட 200 கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோமா அப்படின்னு யோசித்தேன்.
129ன்றதுனால வாங்கியிருக்கேன். எனக்கு இது ஒர்த்தாக தான் வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஏதாவது பொரியல் ஏதாவது போட்டு கொடுக்கலாம், இல்லை சாலட் ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கினேன். இந்த டப்பா தேடுறது பெரிய பிரச்சனை எனக்கு. இது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 129. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 237 வந்து போட்டிருக்கு. ஆஃபரில் 129 வந்து போட்டிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பெருசாக வாங்குறதில்ல, இப்போவுமே போனால் வாங்க மாட்டேன். பட் இந்த தடவை இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். நிஜமாவே 129க்கு வந்து இது செம ஒர்த்து தான். இது வந்து வாங்கிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வாங்கியிருக்கேன், நம்ம தேஷ்விகாவுக்கு வந்து ஆக்சுவலாக பர்த்டே வந்து வருது. அதனால் தேஷ்விகாவுக்காக ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். தேஷ்விகாவோட ட்ரெஸ் இது ஜூன் 15th கரெக்டாக 13th வந்து பர்த்டே தேஷ்விகாவுக்கு. அதனால் அவளுக்காக இந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 499 சம்திங் வந்து வந்துச்சு. பட் நல்லா இருக்குது, மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ளே குத்தாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தேஷ்விகாவுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதே சேம் பேட்டர்னில் இன்னொரு கலரு. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் இதே பேட்டர்னில் வந்து எடுத்தேன். இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால் இப்போது. அதனால் அவளோட பர்த்டேக்காக இது ரெண்டுமே வந்து நான் அவளுக்காக வந்து வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இந்த குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் தேஷ்விகாவுக்காக வந்து வாங்கியிருக்கேன். என்னன்னு காமிக்கவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது குட்டி பேண்டு, ஹேர் பேண்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸு. சரவணாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே. முன்னாடியெல்லாம் எங்கள் நாத்தனார் பொண்ணு குழந்தையா இருக்கும்போதெல்லாம் இவளுக்கு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு போய் வந்து கொடுப்பேன். இப்போ தேஷ்விகாவுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் போட்டு கொஞ்ச நேரத்துல இருந்து தூக்கி வீசிடுறான். ரொம்ப நேரம்லாம் தலையில் போட்டுருக்கிறது வந்து கிடையாது. அடுத்தது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேண்டு வித் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிளிப் மாதிரி போடுறதுக்கு. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 ருபீஸு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாலாம் இதெல்லாம் வந்து போட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கூலெல்லாம் போகும்போது போட்டால் ரொம்ப அழகாக வந்திருக்கும். அடுத்தது தேஷ்விகாவுக்காக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இது குட்டி பேகு. ஆக்சுவலாக இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது தேஷ்விகாவுக்கு என் தங்கச்சிக்காக தான் மெயினாக வாங்கினேன். ஏன் அப்படின்னா ரப்பர் பேண்டெல்லாம் தொலைச்சிருவா, ஹேர் பேண்டெல்லாம் தொலைச்சிருவா. தேஷ்விகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ரப்பர் பேண்டு தேடுறதுக்கும் இந்த ஹேர் பேண்டு தேடுறதுக்கும் தேடிக்கிட்டே இருப்பாள். அதனால் இந்த மாதிரி குட்டி இதாக இருந்துச்சு அப்படின்னா தொலையாமல் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுப்பாங்கன்னு நம்பி வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹேர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 150. இதுவுமே தேஷ்விகாவுக்காக தான் வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டு. இது வந்து கலர் சார்ந்து பொட்டு இல்லை, அதனால் அவளுக்கு வச்சா அழகாக இருக்குன்றதுனால வாங்கியிருந்தேன். இது வந்து 100 ருபீஸு. அதுக்கு அடுத்தது வேறு என்ன வாங்கினேன் சரவணாவிலேருந்து, எனக்கு பின் இது வந்து ஸ்லைடு பின் வந்து வாங்கியிருந்தேன் 50 ருபீஸு. அடுத்தது என்னது பின்னு பூக்கு. அடுத்தது எனக்காக குட்டி குட்டி பொட்டெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து 15 ரூபா 12 ரூபா. அதனால தான் வந்து வாங்கினேன். இது 4மே வந்து எனக்காக வந்து வாங்கினது. வேறு என்ன வாங்கியிருக்கேன், நெயில் பாலிஷ் வாங்கினேன். எனக்கு நெயில் பாலிஷ் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கி மட்டும் வைப்பேன், ஆனால் வந்து போட வாங்கிக்கிட்டிங்கன்னா போட மாட்டேன். அடுத்தது வந்து குட்டி குட்டி டவல் வந்து வாங்கினேன். போன தடவை போகும்போதே டவல் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன். இருந்தாலும் டவல் எத்தனை வாங்கினாலும் இங்கே பத்தவே பத்தாது, வீட்டில் தொலைச்சிருவானுங்க. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 32 ருபீஸு. இது வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே இது வந்து 23, மற்ற ரெண்டுமே வந்து 32. இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்கும்போது நிறைய வாங்கின மாதிரி இருந்துச்சு. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்லேருந்து நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே. நீங்கள் உங்களோட பசங்களுக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.